தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. விவாகரத்துக்கு அப்ளை செய்துவிட்டு முதல் முறை மட்டும் நீதிமன்றத்துக்கு வந்த தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அதன் பின்னர் பல வாய்தாக்கள் போட்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதற்கு இருவரும் பிஸியா சினிமா பணிகளில் இருப்பதுதான் காரணம் என கூறப்பட்டாலும் இன்னும் சேர்ந்துவாக முடிவு செய்து விட்டதாகவும் பேச்சுகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. இப்படியான நிலையில இவர்கள் சேர்ந்துவாக முடிவெடுக்க முக்கிய காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்ற பேச்சு அடிபட்டு வந்த நிலையில பின்னணி பாடகி சுசித்ரா தெரிவித்திருக்க கருத்து பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. நயன்தாரா தனது திருமண டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் செய்வதில் தனுஷ் எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தார் என 3 பக்கத்திற்கு அறிக்கை வெளியிட்டு ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகையும் பரபரப்பாக்கியிருக்காரு. இதன் மூலம் தனது டாக்குமெண்ட்ரிக்கு நயன் விளம்பரம் தேடிக்கொண்டதாகவும் தனுஷ் மீது தனக்கு இருந்த நீண்ட நாள் கோபத்தினை இறக்கி வைத்துள்ளதாகவும் பலர் கூறிட்டு வராங்க. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பின்னணி பாடகி சுசித்ரா தனது தனுஷ் குறித்தும் தனுஷ் விவாகரத்து குறித்தும் தெரிவித்திருக்க கருத்துக்கள் பலரையும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கு. அதாவது தனுஷ் கடந்த 2004ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே சென்று கொண்டிருந்தது. இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என 2 மகள்கள் இருக்காங்க. தனுஷை வச்சு ஐஸ்வர்யா 3 என்ற படத்தையும் இயக்கினார். இந்த படம் பெரிய ஹிட் அடித்தது. தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து வந்தாங்க. இந்நிலையில் கடந்த ஆண்டு இருவரும் தாங்கள் விவாகரத்து செய்ய உள்ளதா அறிவித்தாங்க. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. இருவரும் கோ பேரண்டிங் முறையில் குழந்தைகளை கவனித்து வராங்க. இந்நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் வாழ வேண்டும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரும்புவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இருவரும் விவாகரத்து குறித்து அறிவிக்கும் முன்னரே ரஜினிகாந்த் இருவரிடமும் குறிப்பாக தனுஷிடம் எவ்வளவு பேசியும் கேட்காமல் விவாகரத்தை அறிவித்ததாகவும் சொல்லப்படுது. இப்படியான நிலையில சுசித்ராவின் கருத்து பலரையும் திடுக்கிட செஞ்சிருக்கு. அதாவது அவர் பேசுகையில தனுஷ் காலில் விழுந்து சூப்பர் ஸ்டார் தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் சேர்த்து வைத்தாராமே. சூப்பர் ஸ்டார் முழுவதுமாக கரைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் நிற்கின்றார். ரஜினிகாந்த் மீது மரியாதையே இல்லை. அவர் சுத்தமாக காலியாகிவிட்டார். நயன் பிரச்சனையில் தனுஷுக்கு பணம்தான் கொடுக்க முடியுமே தவிர வாய் வார்த்தையாக எங்கும் பேச மாட்டார் என நான் நினைக்கிறேன் என அவங்க பேசியிருக்காங்க. இவரது இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா பலரையும் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இதனால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, மிக பெரும் பொறுப்பில் இருக்காரு, தமிழ் சினிமாவையே ஆட்டி படைக்கிறாரு, உலக சினிமாவையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவரை இந்த மாதிரி கேவலமாக சுசித்ரா பேசினது பெரும் கண்டனத்துக்கு ஆளாயிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சுசித்ராவை என்ன பண்ணால் அது தகும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.